இப்ப எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்குது. ஸ்லீப்பினஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டயர்ட்னஸ், ஃபேட்டிக்னஸ்க்கும் அந்த ஸ்லீப்பினஸ்க்கும் என்ன மேம் ஒரு டிஃபரன்ஸ்? ஸ்லீப்பினஸ் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரௌசியா. மேம் நார்மலாக ஒரு பர்சனுக்கு 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்துட்டு மஸ்ட்னு சொல்கிறோம். ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். நேச்சுரோபதி ஆஸ்பெக்ட்ல நம்ம இதை எப்படி மேம் நோட்டீஸ் பண்ணுவோம்? நேச்சுரோபதி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா முதல்ல மேம் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அண்ட் எது மேம் எஃபெக்டிவாக இருக்கும்? நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வெல்கம் டு டாக்டர் ஐஸ்வர்யாஸ் வெல்னஸ் கோச். Where we decode your health naturally. ஐம் டாக்டர் ஸ்வாதி. I am Dr. Mera. இப்போ ரீசன்ட் டேஸில் இருக்க காமனான கம்ப்ளைண்ட் பற்றி பார்ப்போமா? ஹாய் மேம். மேம் இப்போலாம் வந்துட்டு எங்கே கேட்டாலும் டயர்ட்னஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் ரெஸ்ட்டில் இருந்தாலும் ஒர்க் பண்ணாலும் அண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம், மார்னிங் ஈவினிங் இந்த எல்லா டைம்லையுமே வந்து டயர்ட்னஸ் இருக்குன்றாங்க. இது நார்மலா? இந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மல் கிடையாது. நார்மல் டயர்ட்னஸ்னால் எப்படி இருக்கும்னா ஏதாவது ஓவர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 or 2 days இருக்கும். அதை தாண்டி இருக்குது டெய்லியுமே வந்து டயர்ட்னஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லை ரொம்ப நாளாக வீக்ஸாக வந்து நம்மளுக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா இது பேர் வந்து chronic fatigue syndrome அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னொரு டேர்ம்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து எக்ஸாஷன். நம்ம காமனா யூஸ் பண்ற டேர்ம் வந்து எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியே இல்லாத மாதிரி, எது செய்யறதுக்குமே ஒரு மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல வந்து எக்ஸாஷன் இல்ல chronic fatigue syndrome அப்படின்னு நம்ம சொல்லலாம். டயர்ட்னஸ் அப்படின்னு நம்ம காமனா சொல்றோம் மேம். எந்த இதுவும் பண்ண முடியாது, ஒர்க்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டே இருக்குது, ஸ்லீப்பினஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டயர்ட்னஸ், ஃபேட்டிக்னஸ்க்கும் அந்த ஸ்லீப்பினஸ்க்கும் என்ன மேம் ஒரு டிஃபரன்ஸ்? ஸ்லீப்பினஸ் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரௌசியா, தூக்கம் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தூங்கிட்டே இருப்பாங்க. பட் டயர்ட்னஸ் வந்து அப்படி கிடையாது. இட் டசன்ட் ஆல்வேஸ் கோ வித் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. உட்கார்ந்தே இருந்தாலுமே அவங்க டே டைம்ல இருந்தாலுமே ஒரு மாதிரி டயர்டா, எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்றது வந்து நம்ம டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மண்டே ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பிளஸ் வந்து பால்பிட்டேஷன்ஸ், மெமரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப முன்னாடி இருந்த எனர்ஜி வந்து எனக்கு இப்போ இல்லை, எனக்கு வந்து ஒரு வேலை பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இன்னொரு வேலை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு டயர்ட்னஸ். மேம் நார்மலாக ஒரு பர்சனுக்கு 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்துட்டு மஸ்ட்னு சொல்கிறோம். பட் ஆனால் 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப்க்கு அப்புறமுமே வந்துட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இது எப்படி மேம்? ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப்க்கு அப்புறமே வந்து அவங்க டயர்ட்னஸ் சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து ப்ராப்பரா இல்லை, நான் ரெம் ஸ்லீப் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு இல்லை அப்படின்னு அர்த்தம். செகண்ட் திங் வந்து அந்த 7 to 8 hours வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கு அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட் வந்து அவங்க ஒரு 10 o'clock தூங்கி மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படின்னா தட் 8 hours வந்து அவங்களுக்கு பயங்கர அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். பட் இமேஜின் ஒரு பர்சன் வந்து நைட் ஒரு 1 o'clock தூங்கி மார்னிங் ஒரு 8-9க்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா they'll not feel fresh. இது வந்து கண்டிப்பா அவங்களுடைய சர்க்கடியன் ரிதமை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது மூலியமா அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரொம்ப காமனா இருக்கிற ரீசன் வந்து மொபைல் ஃபோன்னால. நம்ம லேட் நைட் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்றதா இருக்கட்டும் இல்லை பெட் டைமுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் நிறைய ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம படுக்கிறோம் அப்படின்னா இது டோபமைன் ரிலீஸை வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும், which leads to dopamine crash. ஸோ இதனால வந்து அந்த ஸ்லீப் குவாலிட்டி பயங்கரமா அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு எந்திரிக்கும் போது வந்து அந்த டயர்ட்னஸோட தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மொபைல் ஃபோன் தூங்க போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hours முன்னாடி நம்ம வந்து மொபைல் ஃபோன் இல்லாமல் பார்த்துக்கலாம். மேம் இப்போலாம் இந்த டயர்ட்னஸ்னால, சிம்பிளா ஆகுற அந்த டயர்ட்னஸ்னால அவங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் இதெல்லாம் பண்ண முடியாம போகுது. அப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன மேம் சொல்றீங்க? இது சொல்லணும்னா நம்ம ஒர்க் நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்றது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எவ்ரிடே நம்மளுக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் ஆகல, டூ மெனி டெசிஷன்ஸ் நம்ம எடுத்துட்டே இருக்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரெயின்ல வந்து இந்த மெட்டபாலிக் லோட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த வேஸ்ட்டை கிளியர் பண்ணாம யூ கேனாட் கெட் பேக் டு நார்மல்சி. இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா பர்ன் அவுட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது கான்ஸ்டன்டா நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும் பொழுது கார்டிசால் லெவல்ஸும் ஜாஸ்தி இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஷண்ட் ஆயிடும். ஸோ இது மூலியமாவும் நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜென்ரலா இது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா 6 months ஒன்ஸ் இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து 1 or 2 weeks வந்து நான் வெக்கேஷன் எடுத்துட்டு போறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் யோர் பாடி டசன்ட் ஒர்க் தட் வே. எவ்ரிடே நம்ம அடிக்குவேட் ரெஸ்ட் கிடைக்குதான்னு பார்க்கணும், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து ப்ராப்பரான ஸ்கெடியூல்ல இருக்கான்னு பார்க்கணும். பீரியாடிக்கல் ரெஸ்ட், அதாவது ரெஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்லீப்பை மட்டும் இண்டிகேட் பண்ணல, நம்ம ஒரு சர்வைவல் மோட் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும், மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அந்த மாதிரி
மாதிரி ஒரு ஸ்டேட்ல இல்லாம ஒரு ரிலாக்ஸ்ட் மோட்ல நம்ம இருக்கிறதுக்கு வந்து நம்ம பாடியை வந்து ட்ரெயின் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒர்க்ல ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். மேம், நம்மளோட ஃபுட் அண்ட் வாட்டர் இன்டேக்குக்கும் டயர்ட்னஸ்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அக்யூபங்க்சர் கான்செப்ட் படி பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிற இந்த ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் chi அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக் எனர்ஜிக்கு வந்து இது ரொம்பவே கனெக்டடா இருக்கு. அதாவது நம்ம பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம சாப்பிட்றது தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி மற்ற ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதோட மெயின் சிம்டமே வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் தான். டயர்ட்னஸ் அண்ட் எந்த விதமான எனர்ஜியும் இல்லை, எனக்கு எது பண்றதுக்குமே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து அது இன்டியூஸ் பண்ணும். என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இந்த ஸ்பிளீன் எனர்ஜியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் நைட் சாப்பிட்றது, கண்ட டைமுக்கு சாப்பிட்றது, ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணாம நம்ம சாப்பிட்றது, ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட்றது, சாப்பிடும்போது பிஸ்னஸ் பேசுறது, இல்லை புக் படிக்கிறது, இல்லை ஃபோன் பார்க்கறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப கோல்டா ஸ்வீட்டா ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய ஸ்பிளீன் எனர்ஜி வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். ரா ஃபுட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம சாலட்ஸ் அட்வைஸ் பண்ணாலுமே அந்த ஸ்பிளீன் எனர்ஜி ஆல்ரெடி டவுனா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ரா ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னுமே அஃபெக்ட் ஆகும். ஆயிலி ஃபுட்ஸ், ஃப்ரைடு ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் பொழுதும் இந்த ஸ்பிளீன் எனர்ஜி அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்பிளீன் எனர்ஜி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாலே அது ஒரு காமன் சிம்டம் டயர்ட்னஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் இன்டேக் வந்தோம் அப்படின்னா சஃபிஷியண்டாக தண்ணி குடிக்கல அப்படின்னும் போது பாடி டீஹைட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ பிளட் வால்யூம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் பிளட் மூலியமா வந்து நம்மளுக்கு டிஷ்யூக்கு போகாது. அங்கேருந்து ஏடிபி ஜென்ரேஷனும், அதாவது எனர்ஜி ஜென்ரேஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேம், நம்ம இப்போ பார்க்குற டயர்ட்னஸ் வந்து ஒரு சிம்டமா இல்லை அது ஒரு மேஜர் டிசீஸா மேம்? டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் சிம்டம்னே நம்ம பார்க்கலாம். ஸோ அண்டர்லையிங்காக ஏதாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அனிமிக்கா இருக்கலாம், விட்டமின் B12 டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், விட்டமின் D டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் சிம்டமாக இருக்கும். அகெயின் டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், இதுலேயுமே நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து இருக்கும். அதர் தேன் தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோன் அடிக்ஷன், இல்லை லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப், இது எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணுற ஒரு மேஜர் சிம்டமாக வந்து நம்ம டயர்ட்னஸை பார்க்கலாம். பட் டயர்ட்னஸ் அப்படின்னு இருக்கும் பொழுதே அதை நம்ம ப்ராப்பராக ஒரு வார்னிங் சைனாக எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இட் கேன் லீட் டு அ மோர் சீரியஸ் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். மேம், பிசிக்கல் ஃபெட்டிக், மென்டல் ஃபெட்டிக், இது ரெண்டுத்துக்கும் என்ன மேம் வித்தியாசம்? ஃபிசிக்கல் ஃபெட்டிகாக இருக்கட்டும், மென்டல் ஃபெட்டிகாக இருக்கட்டும், இதுக்கு மோஸ்ட் காமனாக ஒரு காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரானிக் இன்ஃப்ளமேஷன். முன்னாடியே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பாடியில் க்ரானிக்காக ஒரு இன்ஃப்ளமேஷன் செல்லுலார் லெவலில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் பொழுது அதுக்குண்டான ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த இன்ஃப்ளமேஷனை ஸ்பீடப் பண்ணுற ஒரு சைட்டோகைன்ஸ், ஒரு மார்க்கர்ஸ் மாதிரி வந்து ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த பவர் ஹவுஸ் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அகெயின் எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து மசில் ஃபெட்டிக் காஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மசில் ஃபெட்டிக் அப்படின்னா ஒரு மாதிரி வீக்காக சோர் மசில்ஸ் இருக்கும், ப்ராப்பரான ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதே க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு மென்டல் ஃபெட்டிக் எப்படி கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் பண்ணும். இது பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னஸ் பிஹேவியரை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ நார்மலாக இல்லாமல் செரோட்டோனின் அண்ட் டோபமைன் செக்ரேஷன் வந்து கம்மியாயிடும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஸ்ட் ஃபீலிங், ஒரு டயர்டான ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணும். இதே அக்யூபங்க்சர்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸர்ட் பண்ணுறோம், ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கோம், இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குற ஒரு ஜாப் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கலாக கிட்னி எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். இதே வந்து மென்டல் ஒர்க், இன்னைக்கு ஸ்டேட்ல வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கை விட மென்டல் ஒர்க் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ பிளானிங்காக இருக்கட்டும், எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், சிஸ்டம் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய ஹார்ட் அண்ட் லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் இன்டியூஸ் ஆகும். மேம், இப்போ ஃபிசிக்கல் ஃபெட்டிக் பற்றி சொன்னீங்க, அதில் பாடி பெயின் இருக்கும், அவங்க வீக் மசில்ஸ் இருக்கும். அப்படி பாடி பெயின் இருந்துமே இந்த பேஷண்ட்ஸ்னால தூங்க முடியல அப்படி சொல்கிறாங்க மேம், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நம்ம பாடியில் ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் மோடுக்கு வரவே வராது. ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது, அதை நான் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரெயின் வந்து ஒரு அவேக் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் நம்மளால வந்து பெயின் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தூங்க முடியறதில்ல.
மேம் ப்ரொலாங்டாக நம்ம டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுறது வந்துட்டு நம்ம பாடிக்கு சேஃபாக அன்சேஃபா மேம்? கண்டிப்பாக அன்சேஃப்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் அ வெரி சீரியஸ் வார்னிங் சைன் தட் சம்திங் இஸ் ராங் வித் இன் யோர் பாடி. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து இந்த க்ரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து மேஜராக பார்த்தோம்னா நம்மளுடைய லிவரை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். லிவர் எனர்ஜியை தான் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது ரொம்ப நாள் அப்படியே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேட்டி லிவர் ஸ்டார்ட் ஆகி சிரோசிஸ் வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே அக்யூபங்க்சர் கான்செப்டில் நம்ம பார்த்தோம்னா என்ன எனர்ஜி டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை நம்ம கரெக்ட் பண்ணலை அப்படின்னா அது இன்னொரு ஆர்கனோட எனர்ஜியுமே வந்து ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்றுலேருந்து இன்னொரு டிசீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேம் நேச்சுரோபதி ஆஸ்பெக்டில் நம்ம இதை எப்படி மேம் நோட்டீஸ் பண்ணுவோம் டயர்ட்னஸ்ஸை? நேச்சுரோபதி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா முதல்ல 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து காசஸ் பிரிச்சுக்கலாம், இன்னொன்று வந்து எனர்ஜி வைஸ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்து காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு பர்சனோட கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். இப்போ சின்ன பிள்ளையில வந்து அடிக்கடி கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னாலோ இல்லை வந்து ஒரு பயந்த சுபாவம் இருக்குது அப்படின்னாலோ அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அந்த பாடியோட அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், அதுவே டவுனாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து டயர்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டயர்ட்னஸ் அப்படிங்கிறது அகெயின் நம்ம இங்கே வந்து ஒரு சிம்டமாக தான் பேசுகிறோம். அண்டர்லைன் கண்டிஷனை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து ஓவர் ஒர்க் பண்ணுறது மூலயமா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அடிக்குவேட் ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுடைய கிட்னி எனர்ஜி மெயினாக வந்து அஃபெக்ட் ஆகும். கிட்னி எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு சோர்ஸ் எனர்ஜி மாதிரி. ஸோ அது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா 1 by 1 வந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டயட்டு. ஸோ ப்ராப்பரான டயட் இல்லை, ஒழுங்கான டைமுக்கு சாப்பிடல, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது மூலியமாக நம்மளுடைய ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டமக் எனர்ஜி அஃபெக்ட் ஆகும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசிவ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இது வந்து நிறைய பேர் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ இதுவுமே டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன், அவங்களோட கான்ஸ்டியூஷன் பொறுத்து இது டிபெண்டாக இருக்கும். ஸோ எக்ஸசிவ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியுமே வந்து நம்மளுடைய கிட்னி எனர்ஜியை வந்து ட்ரெயின் அவுட் பண்ணும். ஸோ இதுவுமே ஒரு மேஜர் காஸ் ஆஃப் டயர்ட்னஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சைல்டு பர்த், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முன்ன காலத்துலலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுப்பாங்க, பத்தி சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு பர்த் போது ப்ரெக்னன்சி போதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து கிட்னி எனர்ஜி டெப்ளீட் ஆயிரும், ஹெவி ப்ளீடிங் இருக்கும். அந்த எனர்ஜிஸை வந்து நம்ம ரெக்குபரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்ட் வந்து நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதனால கிட்னி எனர்ஜி டவுனாக இருக்கலாம், லிவர் பிளட் டெஃபிஷியன்சி வரலாம். இது எல்லாமே ஒரு மேஜர் காஸ் ஃபார் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இன்னொரு மேஜரான காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லங் எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பேசும்போது கோவிட் சொல்லலாம். ஸோ கோவிட்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் மீட் பண்ணுற எல்லாருமே அந்த கோவிட்க்கு அப்புறமே எங்களோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ். அதுலேருந்து நம்ம ப்ராப்பராக ரெக்கவர் ஆகலை, நம்ம எனர்ஜியை வந்து ரெப்ளனிஷ் பண்ணலை அப்படின்னா டயர்ட்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் கிட்னி எனர்ஜின்னு சொல்லியிருப்பேன், ஸ்ப்ளீன் எனர்ஜின்னு சொல்லியிருப்பேன். ஸோ டயர்ட்னஸ் மட்டும்தான் வந்து சிம்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். அது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா இப்போ கிட்னி எனர்ஜி டவுனாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டயர்ட்னஸோட சேர்த்து லோ பேக் பெயின் இருக்கலாம், நீ பெயின் இருக்கலாம், அதே மாதிரி கோல்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் இருக்கலாம், கூடவே சேர்ந்து நம்மளுக்கு தலை சுத்தல் இருக்கலாம், காதில் ரிங்கிங் சவுண்ட் இருக்கலாம். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிட்னி எனர்ஜி டவுனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நம்ம பார்க்கறது ஹார்ட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி அப்படியே தூங்கினாலுமே ட்ரீம் நிறையா இருக்கும், ட்ரீம் டிஸ்டர்பன்ஸ் வந்து நிறையா இருக்கும், பால்பிட்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இருக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். முக்கியமாக ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டமக் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயர்ட்னஸோட சேர்ந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்பாங்க, ஒரு மாதிரி ஒரு லெத்தார்ஜியாக இருப்பாங்க, கான்ஸ்டிபேஷன் ஆர் டயரியா இதில் ரெண்டுத்துல எது வேணா இருக்கலாம், அப்டமல் டிஸ்கம்ஃபர்ட், ப்ளோட்டிங், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளீன் எனர்ஜி தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லிவர் பிளட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா முக்கியமாக இது யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விமென்க்கு, பிகாஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன்னே சொல்லலாம். ஸோ ஹெவி மென்ஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கும் சரி, ரெகுலராக இருக்கிறவங்களுக்கும் சரி, லிவர் பிளட் டெஃபிஷியன்சி வருது ஒரு மோஸ்ட் காமன் சிம்டமாக இருக்கும். லிவர் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு டயர்ட்னஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது மத்தியான நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ½ an hour வந்து ரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட் எடுக்கும் பொழுது பிளட் வந்து திருப்பி லிவருக்கு போய் நம்மளுக்கு டீடாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்க்குலேஷன் போகும்போது அந்த டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காமனான சிம்டம்ஸ் வச்சு நம்மளுக்கு எந்த ஆர்கனோட எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த டயர்ட்னஸும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மேம் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸில் டயர்ட்னஸ்க்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அண்ட் எது மேம் எஃபெக்டிவாக இருக்கும்? நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து யோகா நம்ம கொடுக்கும் பொழுது முக்கியமாக வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது கார்டிசாலோட லெவல்ஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ பெட்டர் பேலன்ஸ், பெட்டர் மைண்ட் பாடி பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் டயர்ட்னஸும் வந்து ஆப்வியஸ்லி வந்து ரிலீவ் ஆகும். அண்ட் இதுலேயே வந்து நம்ம யோக நித்ராவும் சொல்லலாம். யோக நித்ரா அப்படிங்கிறது ஒரு யோகிக் ஸ்லீப் மாதிரி ஒரு டெக்னிக். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில் ஹெச்பி ஆக்சிஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஆல்ஃபா அண்ட் தீட்டா வேவ்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து டயர்ட்னஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்டாக நான் சொல்ல வந்து அக்யூபங்க்சர் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஆர்கனோட டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பாயிண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணும் பொழுது அந்த சிம்டம்ஸும் ரெகுலேட் ஆகும், கூடவே சேர்ந்து நம்மளுக்கு டயர்ட்னஸும் வந்து பெட்டர் ஆகும். அக்யூபங்க்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கன் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னாலும் அது மற்ற ஆர்கன்ஸையுமே ஆப்வியஸ்லி வந்து ரெகுலேட் பண்ணும். மூணாவதாக எடுத்துக்கிட்டோம்னா அரோமா தெரப்பி. இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் மசாஜ்க்கு அந்த டயர்ட்னஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த அரோமா தெரப்பி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த சென்டட் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மூலியமா நம்மளுடைய எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளுடைய ஸ்லீப் அண்ட் அலர்ட் சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு இந்த டயர்ட்னஸ் வந்து நல்லாவே ரிலீவ் ஆகும். ரொம்ப நாளாக பில்டப் ஆகிருக்கிற ஸ்ட்ரெஸ்னாலையுமே நம்மளுக்கு டயர்ட்னஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பைனல் ஸ்ப்ரே ஹெல்ப் பண்ணும். ஸ்பைனல் ஸ்ப்ரே வந்து நம்மளுக்கு சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் பேலன்ஸ் கொண்டு வந்து நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் ரிலீவ் பண்ணும். அண்டர் வாட்டர் மசாஜ் இதெல்லாமே வந்து ஹைட்ரோதெரப்பியில் நல்ல எஃபெக்டிவ் மெஷர்ஸ்னே சொல்லலாம். மேம் இந்த டயர்ட்னஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ப்ராக்டிஸ் சொல்வீங்கன்னா எது மேம் சொல்வீங்க? யோகாவில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரிலாக்ஸேட்டிவ் ப்ராக்டிசஸ் இருக்குது. அது இன்ஸ்டன்ட்லேருந்து டீப் ரிலாக்ஸேஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 1 minute வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு குவிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இருக்குது. ஒரு 3 to 5 minutes இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று யோக நித்ரா இல்லைனா வந்து டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து ஒரு 20 minutesக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். சாதாரண டயர்ட்னஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு கிளாரிஃபை பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கும் டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின ரூட் காஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன் பர்சன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.